அரசியல் களம் என்றாலே பரபரப்பிற்கும் விறுவிறுப்பிற்கும் பஞ்சம் இருக்காது. அதில் அரங்கேறும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தலைவர்களின் சாதுரியமான மேடை பேச்சுக்களை அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா என்ற பகுதியில் பார்க்கலாம். விஜய் எப்பா நான் முதலமைச்சர் ஆகணும், கிரவுண்ட் எப்படி இருக்கு, நீங்க சுத்தி இருக்கவங்க யாரெல்லாம் புஷி ஆனந்த், அமித்ஷா நண்பது, நம்ம ஜெயிச்சிடலாமா, நான் முதல்வர் ஆகலாமா, அப்படித்தானே கேட்கணும். அவர் என்ன கேட்டாரு, பிஜேபியோட நம்ம கூட்டணிக்கு போலாமா போகும். நெல்லை கலெக்டர் ஆபீஸ்ல பிரஸ் மீட் கொடுத்த சபாநாயகர் அப்பாவு அன்னைக்கு ஒரு பெரிய புள்ளியியல் விளக்கமே கொடுத்தாரு. அதிலும் குறிப்பா தமிழக வெற்றி கழகம் மேல அவர் வச்ச விமர்சனம் தான் இப்போ செம ஹாட் டாபிக். தாவேகாவுக்கு பின்னால புஷி ஆனந்தும் அமித்ஷாவும் தான் இருக்காங்கன்னு ஒரு போடு போட்டாரு. அதுக்கு ஆதாரமா சில பாயிண்ட்களையும் அடுக்கி வச்சாரு பாருங்க. நீங்க சுத்தி இருக்கவங்க யாரெல்லாம் புஷி ஆனந்த், அமித்ஷா நண்பது, அந்த வருண் ராஜா, அருண் ராஜா ஐஆர்எஸ், அவரு இவருக்கு வருமான வரி சோதனைக்கு அனுப்புனது அவர் தான். அதே ஆள் தான் கட்சியில் பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பதவியில் அங்கே போய் உட்காந்து நம்ம தம்பி ஆதவ அர்ஜுனா இந்தியா முழுதும் அவங்க மாமனார் லாட்டரி விற்காரு. அதுக்கு யார் தயவு வேணும்? பாரத பிரதமர் தயவு வேணுமா, எடப்பாடி ஐயா தயவு வேணுமா? பாரத பிரதமர் தயவு தான் வேணும். அப்படிதானே வேணும். கடைசியா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்க. விஜய் பாஜக கூட்டணியில தான் சேருவார்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ அவரோட அசைன்மெண்ட் படிதான் விஜய் காய்களை நகர்த்திட்டு இருக்காருன்னு சொல்லி முடிச்சாரு. தாவேக்காவோட எதிர்கால பிளான அப்பாவு சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அரசியலுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாப்பா. விஜய் எப்பா நான் முதலமைச்சர் ஆகணும், கிரவுண்ட் எப்படி இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாமா, நான் முதல்வர் ஆகலாமா, அப்படித்தானே கேட்கணும். அவர் என்ன கேட்டாரு, புஷி ஆனந்த் பிஜேபியோட நம்ம கூட்டணிக்கு போலாமா போகும். அடிப்படை தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். மகிழ்ச்சி தானே தலைவர்? மதுரை பொன்மேனி போக்குவரத்து பணிமனையில தன் தொகுதி நிதியில செஞ்ச வேலைகளை திறந்து வைக்க செல்லூர்ராஜு போயிருக்காரு. அதுக்கப்புறம் பிரஸ் மீட் பண்ணவரு பணிமனைக்கு தேவையான எல்லாத்தையும் கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம்னு ஒரு போடு போட்டார். ஆனா அங்க இருக்கிறவங்க யாரும் ரியாக்ஷன் கொடுக்கல. பொதுச் செயலாளர் சொல்லி உடனடியாக இந்த பணிமனைக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். செல்லூர்ராஜு உடனே சுதாரிச்சுக்கிட்டு, என்னப்பா மகிழ்ச்சி தானே, ஏன் யாரும் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உரிமையா கேட்டு அங்க இருந்தவங்க கிட்ட இருந்து கைத்தட்டல அள்ளிட்டு போயிட்டாரு. மகிழ்ச்சி தானே தலைவர்? மதுரைக்காரங்க கிட்ட அன்பா மிரட்டி வேலை வாங்குறதுல அண்ணன் கில்லாடிதான். கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல மத்திய அரசை கண்டிச்சு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. விஷயம் என்னன்னா, கேஸ் சிலிண்டர் விலை இப்படி எகிரிடுச்சே, இனிமே நாம பழையபடி மண் அடுப்புக்கும் விறகுக்குத்தான் போகணும் போல அப்படின்னு ஒரு குறியீடா காட்டுறதுக்காக ஒரு 10-15 மண் அடுப்புகளை வரிசையா அடுக்கி அதுல விறகையெல்லாம் வச்சு அங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஆர்ப்பாட்டத்துல கோஷமெல்லாம் ஒரு பக்கம் பலமா போயிட்டு இருந்தாலும் பெண்களுடைய கண்ணெல்லாம் அந்த மண் அடுப்பு மேலதான் இருந்துச்சு போல. ஆர்ப்பாட்டம் முடிஞ்சதும் போட்டி போட்டுக்கிட்டு பெண்கள்லாம் ஆளுக்கு ஒரு மண் அடுப்பையும் அதுல இருந்த விறகு கட்டைகளையும் அள்ளிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி கடகடன்னு வேலையை முடிக்கணும்னு மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் செம்ம ஸ்பீடா இருந்திருக்கிறாரு. மயிலாடுதுறை ஆடுதுறை ரூட்ல புதுசா ஒரு பஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சு வைக்க போயிருக்காரு. கொடி அசைச்சு பஸ் மட்டும் அனுப்பி வைக்காம, இருங்கப்பா நானும் ஒரு கை பாக்குறேன்னு சொல்லிட்டு வேகமா ஏறி டிரைவர் சீட்ல உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் என்ன, ஸ்டியரிங்க பிடிச்சு மாப்படியில இருந்து வானாதிராஜபுரம் வரைக்கும் அவரே பஸ்ஸ கெத்தா ஓட்டிட்டு போயிருக்காரு.